நம்ம சஞ்சு சேட்டா இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல ரொம்ப ஒரு பிரஷரான சிச்சுவேஷன் மேட்ச்ல 97 ரன் அடிச்சாரு. இதனால மேட்சோட கடைசியில பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி அவார்ட் வாங்கினாரு. அப்போ ரோஹித் சர்மா விராட் கோலி வச்சு ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. அது என்னன்றத நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விராட் கோலி ரோஹித் சர்மா ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு லைக் ஒன்று போட்டு கீழே இருக்க ஃபாலோ பண்ண தட்டி விடுங்க. என்னுடைய கிரிக்கெட்டோட ஜேர்னில கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நான் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடி இருப்பேன். அதுல நான் நிறைய மேட்சஸ் பிளேயிங் லெவல்ல விளையாடுனது இல்ல. சப்ஸ்டியூட்டா சேர்ல தான் உட்கார வச்சிருப்பாங்க. என்னதான் நான் வெளியே சேர்ல உட்கார்ந்து இருந்தாலும் இந்தியன் டீமோட லெஜெண்ட்ஸான விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவுடைய கேமிங் பிளேயோட ஸ்ட்ராட்டஜிக்கை நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல இருந்து நான் நிறையவே கத்துக்கிட்டேன். அதுலயே ரொம்ப முக்கியமா கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத நான் விராட் கோலி இருந்து கத்துக்கிட்டேன். எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அட்டாக்கிங் கேம் பிளே வரணும்ன்றத நான் ரோஹித் சர்மா பார்த்து கத்துக்கிட்டேன். இப்படி இந்த ரெண்டு லெஜெண்ட்ஸோட கேமிங் பிளே வச்சுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி கேமிங் பிளேவை நான் மாத்தி எனக்கு கிடைச்ச மேட்ச்ல எல்லாம் நான் ஆட ஆரம்பிச்சேன் அப்படின்னு நம்ம சஞ்சு சேட்டா அந்த ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. கிரிக்கெட்ல இன்னைக்கு யாருனாலும் வளர்ந்து வந்துன்னு இருக்கலாம். அவங்கிட்ட போயிட்டு நீ யாரோட கேம் பிளேல விளையாடணும் ஆசைப்படுறன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. கண்டிப்பா அவர் 2 பேரை சொல்லுவான். ஒன்னு விராட் கோலி, இன்னொன்னு ரோஹித் சர்மா.